பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோடு பேச போகிற வார்த்தை காத்திருக்கிறதை குறித்து. பல நாட்கள் நீங்கள் சில விஷயங்களுக்காக காத்திருக்கலாம். ஒரு அற்புதம் நடக்கணுமே, ஒரு சுகம் வரணுமே, ஒரு விடுதலை வரணுமே, இந்த காரியத்துக்காக நான் எவ்வளவு நாள் காத்திருப்பேன் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த காரியத்துக்கு ஆண்டவர் சீக்கிரத்தில் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். இந்த காத்திருப்பின் காலத்தின் வழியாக நம்ம போகும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எதற்காக பல நாட்கள் காத்திருப்பை ஆண்டவர் அனுமதிக்க வேண்டும்? ஏன் இந்த காத்திருப்பில் ஆண்டவர் நம்மளை வைக்கிறார்? எதற்காக இந்த காத்திருப்பு? இந்த காத்திருப்பின் காலத்தில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா 64:4 வாசிக்கிறோம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை என்று வாசிக்கிறோம். இங்க பாருங்க, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிறத யாருமே அறிய மாட்டாங்க. ஏன்னா அது அவ்வளோ பெரிய காரியங்களை தான் ஆண்டவர் செய்கிறார். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் சிறந்ததை கொடுக்கிறவர். ஏன்னா சிறந்தது வருவதற்கு தான் பல நாட்கள் காத்திருப்பு அவசியமாகும். பல நாட்கள் காத்திருப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார்னா நீங்க ஒருவேளை ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமுள்ள ஜனங்கள். ஆகவே தான் ஆண்டவர் அவருக்கு பிரியமுள்ள ஜனங்கள் சில காரியங்களை கற்றுக்கொண்ட பிறகு அந்த காரியத்தை உங்களுக்கு பதிலாய் கொடுக்கிறார். அந்த பதிலை கொடுக்கும் பொழுது நீங்கள் அந்த கற்றுக்கொண்ட பாடங்கள்ல நீங்க வாழ வேண்டும், ஒரு தாழ்மையாய் வாழ வேண்டும். அதற்காக சில காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தாமதமாய் விடலாம். சில மகத்துவமான காரியங்கள் ஆண்டவர் காத்திருப்புக்கு பின்பு கொடுக்கிறார். ஆனால் சில காரியங்களை உடனே கொடுக்கிறார். எல்லாமே அவருடைய நேரம் படிதான் நடக்கும். இப்போ இந்த காத்திருப்பின் காலத்தின் வழியா நம்ம போகும் பொழுது ஏன் இந்த காத்திருப்பின் காலத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று 3 காரியங்களை முக்கியமாய் பரிசுத்தாவே அந்த நாளில் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். முதலாவதாக, வெயிட்டிங் இஸ் டு லீன் ஆன் ஹிம். அவரை சார்வதற்காக காத்திருப்பு. எப்பயுமே இந்த காத்திருப்பு இட்ஸ் வர்த் த வெயிட். காத்திருக்கிறது என்பது நல்லது. ஏன்னா வெயிட்டிங் இஸ் டு லீன் ஆன் ஹிம். அவரை சார்வதற்காக, ஆண்டவரை இன்னும் அதிகமாக சார்ந்து கொள்வதற்காக காத்திருப்பை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆதியாகமம் 17:18 வாசிக்கும் பொழுது முதலாவதாக ஆதியாகமம் 17:17 ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். அதற்கு ஆபிரகாம், எப்படி குழந்தை பிறக்கும்? எனக்கு 100 வயசு ஆயிடுச்சு, என்னுடைய மனைவிக்கு 90 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லுகிறார். ஆனா அந்த அடுத்த அதிகாரம் 18:9-15 வாசிக்கும் பொழுது மீண்டும் ஆண்டவர் தேவதூதர்கள் மூலமாய் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ சாராள் உள்ள இருந்து சிரிக்கிறாங்க, இது எப்படி நடக்கும்? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நகைத்து கொண்டிருக்கலாம். இதுக்கு மேல இந்த காரியம் வந்தா என்ன, வராட்டி என்ன, இந்த காரியம் நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, இது எவ்வளவு நாள் தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்க சிரித்து கொண்டிருக்கலாம், நகைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் கட்டாயம் அதை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். கட்டாயம் அது நடக்கும். ஈசாக்கு பிறப்பதற்கு ஒரு பெரிய ஒரு காத்திருப்பு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் நேர்ந்தது. ஆனா அதுக்கு முன்பதாக ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் செய்தார். என்னன்னா, அதே 17ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1-7 மற்றும் 15-16 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் பெயர்களை மாற்றுகிறார். ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். ஏன் மாற்றணும்? ஆபிராம் என்றால் எக்ஸால்டட் ஃபாதர், உயர்த்தப்பட்ட தகப்பன் என்ற அர்த்தமாம். ஆனால் ஆபிரகாம் என்றால் உயர்த்தப்பட்ட தகப்பன் மட்டுமல்ல, ஃபாதர் ஆஃப் அ மல்டிடியூட், திரளானவர்களுக்கு தகப்பன் என்ற அர்த்தம். இப்போ இந்த இடத்துல சாராளுக்கும் பெயரை மாற்றுகிறார். சாராய் என்ற பெயரை சாராள் என்று மாற்றுகிறார். சாராய் என்றால் இளவரசி, பிரின்சஸ் என்ற அர்த்தம். ஆனால் சாராள் என்றால் மதர் ஆஃப் நேஷன்ஸ், ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு தாய் என்று அர்த்தம். இப்போ உயர்த்தப்பட்ட தகப்பன், இளவரசி என்ற ஸ்தானத்திலிருந்து ஆண்டவர் 2 பேருக்கும் பெயரை மாற்றி இதுவரைக்கும் ஆபிராம்,
உயர்த்தப்பட்ட தகப்பன், பிரின்சஸ், இளவரசி, சாராய் என்று கூப்பிட்டவர்கள் இனி ஆபிரகாம், அதாவது திரள் ஜனங்களுக்கு தகப்பன் என்று கூப்பிட ஆரம்பிக்கிறான். சாராள் என்ற பெயரை மதர் ஆஃப் நேஷன்ஸ், பல ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு தாய் என்று கூப்பிட ஆரம்பிக்கிறான். இப்போ பெயரே மாறுகிறது. இந்த இடத்துல பாருங்க, இந்த ஆண்டவர் பெயர் மாற்றின 2 பெயர்களுக்கும் அர்த்தம் மிகவும் முக்கியமானது. முதல்ல ஆபிரகாம்னு மாற்றினார். அதற்கு அர்த்தம் ஃபாதர் ஆஃப் மல்டிடியூட், திரள் ஜனங்களுக்கு தகப்பன். ஒரு திரள் ஜனங்கள் என்பது தேவனால் மட்டும்தான் சாத்தியமாகும். திரள் ஜனங்களை சிருஷ்டிப்பது, உண்டாக்குவது தேவன் மாத்திரமே. ஆகவேதான் அந்த இடத்துல ஆண்டவன், நீ உயர்த்தப்பட்ட தகப்பன் இல்லப்பா, நீ திரள் ஜனங்களுக்கு தகப்பன் என்று சொல்லுகிறார். இந்த திரள் ஜனங்கள் என்கிற ஆசீர்வாதம் தேவனால் மட்டும்தான், தேவன் நினைத்தால் மட்டும்தான் நடக்க முடியும் என்பதை அந்த இடத்துல உறுதிப்படுத்தி காட்டுகிறார். அதே போலதான் சாராளுடைய வாழ்க்கையிலையும், நீ இளவரசி இல்ல, இனி நீ ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு தாய் என்ற ஆண்டவர் பெயரை மாற்றுகிறார். எப்படி தேசங்களுக்கு தாயை மாற முடியும்? தேசங்கள் யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு. அந்த சராசரங்களை படைத்த தேவனுக்கு சொந்தம். அவர்தான் சர்வ வல்லமை உள்ளவர். அதை ஆண்டவர் உறுதிப்படுத்தும்படியாய், நீ தேசங்களுக்கு தாய் என்றால் என்னை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுப்பதற்கு முன்பதாக, நம்ம ஜெபிக்கிற காரியத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பல விதத்துல நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார். அதற்காக நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், உண்மைதான், ஆண்டவர் இதை எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுயத்தினால இல்லை, என்னைக்குமே எப்போ நம்மளால முடியாதுன்னு விடுறோமோ அப்போதான் ஆண்டவர் முழுவதுமாய் கிரியை செய்ய முடியும். என்னுடைய சுயத்தினால் அல்ல, அவரால் தான் முடியும். ஆண்டவராகி இயேசுவால் இது கூடும் என்று அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அந்த அற்புதம் உங்களை தேடி வரும். சேட்டன், பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்வான் தெரியுமா? சுயத்தினால ஒரு காரியம் முடியலனா அப்படியே உங்களை கொண்டு போய் இந்த காரியம் நடக்கவே நடக்காது உங்க வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி தள்ளிடுவான். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? சுயத்தினால முடியலன்னு என்னைக்கு விடுறையோ அன்னைக்கு நடக்கவே நடக்காதுன்னு இல்ல, என்னால நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆண்டவரால் அது கூடும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அதை செய்து முடிக்க முடியும். எப்பயுமே பிசாசு உங்களுக்கு இந்த காத்திருப்பின் காலத்துல அவரை சார்ந்து கொள்வதற்கு முன்பதாக, ஆண்டவரை சார்ந்து கொள்வதற்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையில டவுட் கொண்டு வருவான். உங்களுடைய வாழ்க்கையில சந்தேகத்தை அதிகமாய் கொண்டு வருவான். இது நடக்குமா நடக்காதா, இது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை மாதிரி யோசிக்க வச்சிருவான். அன்னைக்கு ஆபிரகாம் சாராளுக்கும் அந்த கஷ்டம் வந்துச்சு. என்னைக்கு அந்த டவுட், சந்தேகம் வருதோ அன்னைக்கு பெர்வர்ஷன் வந்துடும். ஆண்டவரை விட்டு விலகி அவருடைய திட்டத்தை விட்டே வழி மாறி போயிடுவோம். அவருடைய வழியை விட்டு வேறு வழிக்கு, சத்துருடைய வழிக்கு போயிடுவோம். அப்படிதான் சாராள் அன்றைக்கு தன் மூலமாய் ஆண்டவர் குழந்தை கொடுக்க முடியாது என்று ஆபிரகாமுக்கு ஆகாரை திருமணம் செய்து கொடுக்கிறார். ஆபிரகாமை ஏற்றுக்கொள்கிறார். பாத்தீங்களா? ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிடும். பிசாசு உங்களை ஆண்டவரை விட்டு வழி விலக செய்யணும்னா முதல்ல உங்களுக்குள்ள கொண்டு வர ஒரு பயங்கரமான ஒரு விஷ செடி என்னன்னா சந்தேகம். சந்தேகம் வந்துடுச்சுன்னா உங்களுக்குள்ள ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிற எண்ணம் வந்துவிடும். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சந்தேகத்துக்கு இடமே கொடுத்து விடக்கூடாது. சந்தேகம் மட்டும் வாழ்க்கையில வந்து விடவே கூடாது. எப்பயுமே நம்மால இல்ல, ஆண்டவரால முடியும். மனுஷரால் இது கூடாதது, தேவனால எல்லாம் கூடும் என்ற அந்த விசுவாசத்திலே இருக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் கட்டாயம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும். ஆபிரகாம் சாராளுக்கு அதை செஞ்சார். அன்னைக்கு ஆபிரகாம் சாராளுக்கு பிறந்த அந்த குழந்தை தான் ஈசாக்கு. அந்த ஈசாக்கினுடைய சந்ததி தான் இன்றைக்கு நாம் பார்க்கிற யூதர்கள். இன்றைக்கு பல விஞ்ஞானிகள் யூதர்கள், பல அறிவுள்ளவர்கள் யூதர்கள், பல முக்கியமான ஆராய்ச்சிகளை செய்கிறவர்கள் யூதர்கள், பல காரியங்களை கண்டுபிடிக்கிறவர்கள் யூதர்கள். ஆபிரகாமின் சந்ததி.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்குடைய சந்ததி இன்னைக்கு பூமி முழுவதும் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆண்டவர் மாற்றி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்ம மேலேயும் வைக்கிறார். ரோமர்ல வாசிக்கிறோம் அல்லவா, விசுவாசத்தின்படி நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுடைய பெயரை மாற்றினது உண்மையாயிடுச்சுல்ல. ஜாதிகளுக்கு தாய் என்று சாராளை சொன்னார். ஆபிரகாமை பார்த்து திரளான ஜனங்களுக்கு தகப்பன் என்று சொன்னார். அதே போலதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பல நாட்கள் காத்திருக்கலாம், ஆனால் ஆண்டவரை சார்ந்து வாழ ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சிருவார். இரண்டாவதாக ஆண்டவர் ஏன் காத்திருப்பு அனுமதிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, waiting is to step into God's plan. அவருடைய திட்டத்தில், ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள நம்மை பிரவேசிக்க செய்வதற்காக ஆண்டவர் நம்மை காத்திருக்க வைக்கிறார். டுவர்ட்ஸ் யூனிக்னஸ், ஒரு தனித்துவமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வதுதான் அவருடைய திட்டம். அந்த தனித்துவத்தை நாம பெற்றுக்கொள்வதற்கு, அந்த தனித்துவமான திட்டத்துக்குள்ள நம்ம வருவதற்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மை காத்திருக்க வைக்கிறார். அன்னைக்கு பாருங்க, அன்னாள் மூலம் ஒரு தனித்துவமான குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்திருந்தார், தீர்மானித்திருந்தார். அதுதான் சாமுவேல். எப்படி சாமுவேல் தனித்துவமான குழந்தை? he is the first of his kind. முதலாவதாக அவர்தான் ப்ராஃபெட், தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவை அபிஷேகம் பண்ணின தீர்க்கதரிசி. அது மாத்திரமல்ல, இயேசு பிறக்கிற அந்த சந்ததியின் தகப்பனாயிருந்த தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின தீர்க்கதரிசியும் இந்த சாமுவேல் தான். இந்த சாமுவேல் பிறப்பதற்கு ஒரு தாமதம். அன்னாளுக்கு பல வருஷம் குழந்தை இல்லை. தேவாலயத்துல வந்து அழுறாங்க, பல ஏளனத்துக்கு ஆளாகிறாங்க, பல பேச்சுக்கு ஆளாகிறாங்க, அழுது அழுது ஜெபிக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் ஆண்டவரிடத்துல பொருத்தனை பண்றாங்க. ஆண்டவரே, அந்த குழந்தையை கொடுத்தீங்கன்னா அதை உமக்கு ஊழியம் செய்வதற்கு இந்த தேவாலயத்துல விடுவேன். அன்றைக்கு அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது. அன்னாளுக்கு சீக்கிரத்துல ஆண்டவர் சாமுவேல் என்று குழந்தையை கொடுக்கிறார். அந்த திட்டம் நிறைவேற வரைக்கும் சாமுவேல் ஆண்டவருக்காக தேவாலயத்துல வந்து அவருடைய ஊழியத்தை செய்யணும் என்று அன்னாள் பொருத்தனை ஜெபம் பண்ணுகிற வரைக்கும் அன்னாளுக்கு குழந்தை இல்லை. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தாமதமாயிட்டு இருந்துச்சுன்னா, ஒரு பொருத்தனையின் ஜெபத்தை, அதாவது ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற அந்த தீர்மானத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எடுக்க விரும்புகிறார் என்ற அர்த்தம். இன்றைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்துக்கு ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே, இந்த காரியம் நடந்துச்சுன்னா உங்களுடைய திட்டம் என்பதை என்று அறிந்து அதன்படி நான் செயல்படுவேன் சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க திட்டம் நடக்கட்டும். அதுதான் தனித்துவம். ஆண்டவர் அந்த தனித்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற வரைக்கும் நம்மை காத்திருக்க வைப்பார். நீங்க யூனிக்கா வரணும், அதற்காக ஆண்டவர் காத்திருக்க வைப்பார். இந்த காரியத்துல பாருங்க, அன்னாளுக்கு எவ்வளவு சோர்வு இருந்திருக்கும். பிசாசு அப்படிதான் செய்வான். நீங்க காத்திருக்கிற காலத்துல சோர்வை கொண்டு வருவான். நீங்க சோர்வுக்கு இடம் கொடுக்காமல், இல்ல, ஆண்டவருடைய திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன், அவருடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு நீங்க ஆண்டவருடைய திட்டத்துக்கு நீங்க விட்டு கொடுத்து ஜெபிச்சு பாருங்க. அந்த காரியத்துல உங்களுக்கு மாற்றத்தையும் பதிலையும் நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவரே, இந்த குழந்தையை கொடுத்தீங்க நான் உமக்காக, இந்த படிப்பை எனக்கு கொடுத்தீங்கன்னா உம்முடைய நாம மகிமைக்காக, இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் உதவி செய்வேன். இப்படி பல காரியங்களை நீங்க ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செஞ்சிருவார். அவருடைய திட்டத்தை மட்டும் அறிந்து ஜெபிங்க. அன்னால் அதை கண்டுபிடிச்சிட்டான். ஆண்டவருக்கு இந்த குழந்தையை நான் கொடுக்கிறேன். ஏன்னா அதுதான் சாமுவேல் மேல ஆண்டவர் வச்ச திட்டம். சாமுவேல் பிறந்தா தீர்க்கதரிசியாகணும்னு ஆண்டவர் முன்குறித்திருக்கிறவர். தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பாகவே முன்குறிக்கிறவர் இல்ல, அவர் உலக தோற்றுவதற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொள்ளுகிறவர். சாமுவேல் என்று ஒருவர் பிறந்த அவர் தான் தீர்க்கதரிசியா இருக்கணும், அவர் தான் முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணணும் என்று ஆண்டவர் திட்டம் வைத்திருந்திருப்பார். அந்த திட்டத்தை சொல்லி அந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கு ஏற்றாற் போல அன்றைக்கு அன்னாள் ஜெபிக்கிற வரைக்கும் அன்னாளுக்கு குழந்தை பிறக்கவில்லை.
இன்றைக்கு ஆண்டவர் திட்டத்துக்குள்ள நம்ம நுழைந்து அதற்கேற்றபடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோம்னா ஆண்டவர் நமக்கு பதிலை கொடுப்பார். அதற்காக தான் இந்த காத்திருப்பின் காலம். You are waiting to step into God's plan. ஆண்டவர் வேணும்னே தாமதிக்கல. ஆண்டவர் திட்டத்தை நீங்க நிறைவேற்றணும், அந்த தனித்துவமான திட்டத்துக்குள்ள வரணும், அந்த பெஸ்ட்குள்ள வரணும், உங்களுக்கு அந்த பெஸ்ட் ஆண்டவர் கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஜெபிங்க. கடைசியாக வெயிட்டிங் இஸ் ஃபார் ரிஃபைனிங். காத்திருப்பு நம்மை செம்மைப்படுத்துவதற்காக. எஸ்தருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். எஸ்தருடைய ராஜ்யத்தில் ராஜாவுக்கு ஒரு ராணி தேவைப்படுகிறது, மனைவி தேவைப்படுகிறது. அப்போ ராஜா சொல்லுகிறார், இந்த நாட்டில் இருக்க எல்லா பெண் பிள்ளைகளையும் கூட்டிட்டு வாங்க. அந்த பெண் பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வராங்க. அதுல எஸ்தரும் போகிறார். எஸ்தரையும் பிடித்து கொண்டு போறாங்க. அப்ப எஸ்தர் அங்க போய் அரண்மனையில இருக்கும் பொழுது எஸ்தருக்கு எவ்வளவு கடினமா இருக்கும்னு யோசிச்சு பண்றேன். சொந்தங்கள் எல்லாம் விட்டு ரொம்ப கடினமான காலத்துக்குள்ள போகிறார். ஏன் அந்த காலம்னா, அந்த காலத்துல எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட 12 மாதங்கள் அந்த ஸ்திரீகளை பெண்களை ஆயத்தப்படுத்துறாங்க ராஜாவை பார்ப்பதற்கு முன்பதாக. அதற்கப்புறம் தான் ராஜா ஒரு ராணியை தெரிந்தெடுத்து ராணியாக அறிவிப்பார். இங்கே பாருங்க, எஸ்தர் 2:12 வாசிக்கிறோம். 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதம். பாத்தீங்களா, 12 மாதம் அந்த ப்ரிப்பரேஷன் எஸ்தருக்கு நடக்கிறது. அப்போ அந்த 12 மாதம் அவர்களை ஆயத்தப்படுத்துறான். 12 மாதம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சுப்பாரு. வீட்டை விட்டு வந்திருக்கிறான். எஸ்தருக்கு மொர்தேக்காயை விட்டுட்டு வந்த கவலை இருந்திருக்கும், பல ரிக்ரெட் வந்திருக்கும். இந்த ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை பிரவேசிப்பதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற வழியில இந்த காத்திருப்பின் நாட்களிலே பல விதமான ரிக்ரெட் வரலாம். இதை விட்டுட்டு வந்துட்டனே, அதை விட்டுட்டு வந்துட்டனே என்று யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை அந்த மேலான காரியத்துக்குள்ள கொண்டு போகிறார். அந்த மேலான காரியத்தை, ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு முன்பதாக இந்த காத்திருப்பின் காலம் உங்களை செம்மைப்படுத்துவதற்கு தான் ஒழிய மற்றபடி எதற்கும் அல்ல. எப்பயுமே இந்த ரிக்ரெட்டுக்கு, இந்த கவலைக்கு இடம் கொடுத்து விடவே கூடாது. பிசாசு அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையை தட்டி உங்களை ஆண்டவருடைய வழியை விட்டு வழி விலக செய்வான். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதாய் இந்த காரியத்துல. அன்னைக்கு எஸ்தர் பாருங்க, 12 மாதம் ரெடியாராம். அதே அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எஸ்தர் ராணியாய் அறிவிக்கப்படுகிறார், ராணியாய் மாறுகிறார். அந்த ராணியின் மூலம் ஆண்டவர் மகாபரிய திட்டமாய் தன்னுடைய ஜனங்களை, யூத ஜனங்களை ஆண்டவர் பாதுகாக்கிறதுக்கு பரிந்து பேசுகிற ஒரு மகளா எஸ்தரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய திட்டத்தை எஸ்தருடைய வாழ்க்கைக்கு வச்சிருந்தாரு. அதற்கு எஸ்தர் 12 மாசம் காத்திருந்தார் ராணி ஆகிறதுக்கு. எங்கே? அரண்மனையிலே ரெடி ஆயிட்டு இருக்கிறதுக்கு, ஆயத்தமாகிறதுக்கு 12 மாசம். பாத்தீங்களா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில காத்திருப்பு கொடுக்கிறான்னா நம்மளை ஒரு பெரிய விஷயத்துக்காக ரிஃபைன் பண்றார். நம்முடைய மைண்டை ஆயத்தம் பண்றார். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை ஆயத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை இந்த காரியத்தை பெற்றுக்கொண்ட பெருமை வந்துடக்கூடாது, தாழ்மையாவே இருக்கணும் என்பதற்காக சில காரியங்களை கற்றுக் கொடுத்து அதற்கேற்ற மாதிரி நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார். அதற்காகவே ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறார். என்றைக்கு இந்த செம்மைப்படுத்துகிறார், நான் செம்மைப்படுத்தப்படுகிறேன் என்ற அந்த காரியங்களெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க பிரவேசிச்சிடுவீங்க. நீங்க ஜெபிக்கிற அந்த பதிலை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடுவீங்க. என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அத்தனை உங்களை வந்து சேர்ந்துடும். இந்த 3 காரியங்கள் மிக முக்கியம். இந்த காத்திருக்கிற நாட்களில எவ்வளவு நாள் நீங்க காத்திருக்கனாலும் சரி, அந்த காத்திருப்பு நல்லது. ஏன்னா வெயிட்டிங் இஸ் டு லீன் ஆன் ஹிம், லீன் ஆன் ஜீசஸ். இயேசுவை சார்ந்து வாழ்வதற்காக காத்திருக்க வைக்கிறார். நீங்க ஆண்டவரை சார ஆரம்பிங்க, காத்திருப்புக்கு முடிவு வந்துடும். அதே போல
வெயிட்டிங் இஸ் டு ஸ்டெப் இன்டு காட்ஸ் பிளான். ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள பிரவேசிப்பதற்காக உங்களை காத்திருக்க வைக்கிறார். அவருடைய நேரம் வர வரைக்கும் உங்களை காத்திருக்க வைக்கிறார். வெயிட்டிங் இஸ் ஃபார் ரிஃபைனிங். காத்திருப்பு செம்மைப்படுத்துவதற்காக. ஆண்டவர் உங்களை செம்மைப்படுத்தும்படியாய், உங்களுடைய விசுவாசத்திலே வளரும்படியாய், உங்களுடைய மனதளவிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில தாழ்மையிலே வளரும்படியாய், இன்னும் நிலையாய் மாறும்படியாய், என்ன வந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன், அவருக்கு நன்றியுள்ளவனாய் இருப்பேன் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட செம்மைப்படுத்தலுக்குள்ள கொண்டு போய் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அன்னைக்கு பாருங்க, 6 மாசம் எஸ்தருக்கு சுகந்த வர்க்கம், 6 மாசம் வெள்ளை போல தைலம். வெள்ளை போல தைலம் என்பது ப்ரெஷியஸ். வெள்ளை போல தைலம், சுகந்த வர்க்கம். இந்த வர்க்கங்கள், சுகந்த வர்க்கங்கள், வெள்ளை போல தைலங்கள் எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆண்டவருடைய அரோமாவை குறிக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் ஆண்டவர் ஒளி வீசுவதற்கு, நறுமணமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுவதற்கு நம்மளை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அந்த பதில் வரணும்னா அந்த பதில் வரப்போகுது. நீங்கள் அந்த பதில் பெற்ற வாழ்க்கைக்குள்ளே, நீங்கள் ஜெபிச்சதற்கு பதில் பெற்ற அந்த வாழ்க்கைக்குள்ளே வாழ போகிறீங்க. அதற்காக நறுமணம் வீசுவதற்காக, ஆண்டவர் நறுமணம் வீசுவதற்காக உங்களை ஆண்டவர் செம்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தில் வளர வைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த காத்திருக்கிற காலத்தில் இந்த காரியங்களில் நம்ம உறுதியாகும். நம்ம ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, இப்பொழுதும் ஆண்டவரே, பல காரியங்களுக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். என்னென்ன காரியங்களுக்காக இத்தனை வருஷங்களாய், நாட்களாய் காத்திருக்கிறார்களோ, எவ்வளவு நாள் ஏசப்பா இதற்காக நான் ஜெபிக்க முடியும்னு நினைக்கிறாங்களோ, ஒவ்வொரு காரியத்துக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயத்திலையும் இப்படிப்பட்ட இந்த வெளிப்பாடு எங்களுக்கு நீர் ஆபிரகாம் சாராள் வாழ்க்கையின் மூலம், அன்னாள் சாமுவேல் வாழ்க்கையின் மூலம், எஸ்தர் வாழ்க்கையின் மூலம் நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. நாங்கள் காத்திருக்கிறது நல்லதப்பா, உமக்கு காத்திருக்கிறோம். ஏனால் நீர் செய்ய போகிற காரியங்கள் பெரியவைகள். ஏசாயா 64:4 படி நீர் செய்கிற காரியங்கள் பெரியவைகளாக இருக்க போகிறதப்பா. ஆண்டவரே, ஆபிரகாம் சாராளை போல உம்மை சாருகிறோம். எங்களால் முடியாது, எங்களுடைய சுயத்தினால் அல்ல, சுயம் சாம்பலாய் மாறட்டும், எங்களுடைய சுய பலத்தினால் அல்ல, கர்த்தரே இதை செய்து முடிக்க போகிறதற்காக எமக்கு நன்றி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை நீர் செய்ய போகிறதற்காக எமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இப்பொழுது சொல்லுங்க. ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல என்னுடைய சுயத்தினால் அல்ல, நீர் செய்ய போகிறீர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால எல்லா சந்தேகங்கள் வெளியேறுவதாக, ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு வழி விலக செய்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள், திட்டங்கள் இப்பொழுது நிர்மூலமாகி போவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை எட்டுப்பீராக. இப்பொழுது ஒவ்வொருவருக்குள் இந்த வெளிப்பாடனை கொடுத்திருக்கிறேன், அதன்படி நடக்க செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன், உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். என்னுடைய சுயத்தினால் அல்ல, உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன் அப்பா. சுயத்தினால் இந்த காரியம் நடக்காது, ஆனால் உம்மால் ஆகும் சுவாமி, உம்மால் ஆகும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் இது கூடும் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Now God, I step into your plan. உம்முடைய திட்டத்துக்குள்ள நான் பிரவேசிக்கிறேன். இந்த காரியத்தை நீர் செய்தீரானால் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நான் இதை செய்வேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு செய்தா எனக்கு ஞானத்தை தாங்க, அப்பொழுது நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா வாழுவேன். நீர் எனக்கு வேலையை தாங்க, நல்ல சம்பளத்தையும் சம்பள உயர்வை தாங்க, பிசினஸ வர்த்திக்க பண்ணுங்க. அப்பொழுது நான் உம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களை, உம்முடைய காரியங்களை நான் என்னுடைய எல்லாவற்றின் மூலமாய் கனப்படுத்துவேன், என்னுடைய எல்லாவற்றின் மூலமாய் தாங்குவேன் என்று சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றி. குழந்தை பாக்கியம் இல்லைன்னா சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தா உம்முடைய ஊழியத்தை
செய்வதற்கு, உமக்குள்ளே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள உம்முடைய ராஜ்யத்தின் தூணாய் நிற்பதற்கு ஆண்டவரே இந்த குழந்தையை நான் ஒப்பு கொடுப்பேன் சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. உம்முடைய திட்டத்துக்குள்ள நான் பிரவேசிக்கிறேன், இந்த தனித்துவமான திட்டத்துக்குள்ள நான் பிரவேசிக்கிறேன் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்படி சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் இப்பொழுது தனித்துவமான உம்முடைய திட்டத்துக்குள்ள பிரவேசிப்பதனால் இன்றைக்கு அற்புதத்தை செய்வதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இதுவரை காத்திருந்த நாட்களை நீர் செம்மைப்படுத்தி இருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. நான் காத்திருந்தது வீணாய் போகவில்லை, அநேக காரியங்கள் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், அதன்படி நான் நடப்பேன், பதில் பெற்றவுடன் தாழ்மையாய் இருப்பேன், தொடர்ந்து ஆசீர்வாதத்திலையும் தாழ்மையாய் இருப்பேன் என்று இப்பொழுது சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. அப்படி சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நீங்க எடுத்தீர்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார், தடைகளை நீக்குகிறார். இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகள் விலகுவதாக, எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக, பொல்லாத பிசாசின் தடைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக, இயேசுவின் வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாவதாக, அடிமைத்தனங்கள் மாறுவதாக, சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால கண்களிலே சுகம் உண்டாவதாக, முதுகுல வலிகள் மறைவதாக, இயேசுவின் நாமத்தினால கிட்னில எல்லா பிரச்சனைகள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினால எல்லா வயிற்று பிரச்சனைகள் அல்சர் மறைவதாக, தேவனுடைய சுகம் கால்களிலே வருவதாக, தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, விரல்களிலே தேவனுடைய சுகம் உண்டாவதாக, எல்லா கஷ்டங்களும் மாறுவதாக. நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு எல்லா பினான்சியல் பிரேக் த்ரூ வருவதாக, இயேசுவின் நாமத்தினால கடன் பிரச்சனைகள் மாறுவதற்கு இன்றைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு நீர் பதிலை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையில மாற்றத்தை காண செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. ஒருவரும் வியாதியோடு இருப்பது உடைய சித்தம் இல்ல அப்பா. ஒருவரும் சுகவீனத்தோடு இருப்பது, பலவீனத்தோடு இருப்பது உடைய சித்தம் அல்ல. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டீர். உம்முடைய தழும்புகளால் குணமானோம் என்று 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். இயேசுவே, நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததனால் இன்றைக்கு அந்த சுகத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்துல சுகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் சொல்லுங்க. இப்பொழுது சுகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். இது சுகமாக்கப்பட்ட சரீரம், இது இயேசு மரித்து சுகமாக்கின சரீரம். இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை என்னுடைய சரீரத்திற்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலமா இருக்கிறது. இப்பொழுது அந்த வல்லமையினால ஒவ்வொருவருக்குள்ளும் சுகம், இப்பொழுது வியாதிகள் மறைந்து சுகம் உண்டாவதாக. வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. பொல்லாத பிசாசே வெளியேறு. இது சுகமாக்கப்பட்ட சரீரம், வியாதிக்கு இனி இடம் இல்லை. வெளியேறு இயேசுவின் நாமத்தினால, வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொருவருக்கும் ஆவியில இன்னும் வளரச் செய்யும் இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியினால அபிஷேகம், இன்னும் புதிய அபிஷேகம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ஒவ்வொருவரையும் இப்பொழுது மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுது நிரம்பிக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல இப்பொழுது நிரம்புங்க. ஆண்டவர் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் உங்களை நிறைவாய் மாற்றுகிறார், நிறைவாய் மாற்றுகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி. நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி. நிரம்பி வழியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நிரம்பி வழியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தட்டைகள் உடைக்கப்படுவதாக, நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. உடைய அபிஷேகத்திற்காக உமக்கு நன்றி. உடைய அபிஷேகத்திற்காக உமக்கு நன்றி. உடைய ஆவியின் கனிகளும் வரங்களும் வெளிப்பட போகிறதற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி 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 அப்பா. பெரிய காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. பல நாட்கள் அடிமைப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி விடுதலை உண்டாவதாக. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால விடுதலை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களால் ஒன்றும் கூடாது, உம்மால் எல்லாம் கூடும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உமக்கே கனத்தை செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னும் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து மற்ற வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு தினமும் வீடியோஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கீழே நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தினமும் உங்களுக்கு வீடியோஸ் அனுப்பப்படும். ஆண்டவர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென். தேங்க்யூ.